Greetings, friends. I am Ramesh Krishnan from Be Positive Motivational Forum, the Vibrance of Positivity. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்ற குரலுக்கு ஏற்ப இந்த உலகில் தோன்றுகின்ற ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய வாழ்நாள் முடிகிறதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சிடணும், நம்மளுடைய தோற்றத்துக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பட் அனைவருமே ஃபேமஸா எண்டப் ஆகிறோமா? அனைவரும் சக்சஸ்ஃபுல் ஆகிறோமா? இல்லை. So what is the difference between those legendary performers, those geniuses, those virtuosos who stand on top of the ladder of humanity while we humans still exist on steps below them in the ladder? அப்போ உங்களையும் ஒரு எலீட் பெர்ஃபார்மரா, ஒரு லெஜெண்டரி அச்சீவரா, ஒரு டாப் நாட்ச் பெர்ஃபார்மரா உருவாக்குறதுக்கு இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு சில டெக்னிக்ஸ் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற எல்லா கான்செப்ட்ஸுமே ராபின் சர்மா எழுதின த 5 AM Club அப்படின்ற புக்கிலேருந்து எடுக்கப்பட்ட மெத்தட்ஸ். த டாக்டிக்ஸ் ஆஃப் ஜீனியஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ஸ்டெப் மாடலை ராபின் சர்மா டிஸ்க்ளோஸ் பண்ணுறாரு இந்த புக்கில். அதுல இருந்து டே டு டே ஹீரோஸ்க்கு, டெய்லி ஹீரோஸ்க்கு, த லீடர்ஸ் வித்வுட் டைட்டில்ஸ்க்கு உதவக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ், மெத்தட்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ் எடுத்து நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம இன்றைய வீடியோவில் பார்க்க போகிற அந்த 3 மெத்தட்ஸ் ஆஃப் பிகமிங் அ ஜீனியஸ், ஹவு டு அப்லிஃப்ட் அண்ட் என்ஹான்ஸ் யுவர் லைஃப் ஸ்டைல் டு பிகம் அ ஜீனியஸ், அந்த பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற 3 இம்பார்ட்டன்ட் key factors or legendary techniques என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the tight bubble of total focus, the 90-91 rule, the 60-10 method. First, let me explain about the tight bubble of total focus. Bubble, tight, total focus என்னடா சொல்ல வர அப்படின்னு நீங்க கேட்கலாம். If you want to be a legendary achiever, if you want to be that elite producer or that elite performer in your gang or in your ambience, geniuses என்ன பண்றாங்கன்றத க்ளோஸா வாட்ச் பண்ணோம் அப்படின்னா, ரிசர்ச் சேஸ் geniuses அவங்கள சுத்தி ஒரு போரஸ் மெம்பரேனை கிரியேட் பண்ணிடுவாங்களாம். இந்த போரஸ் மெம்பரேன் அந்த ஜீனியஸோட அனுமதி இல்லாம எந்த ஒரு நெகட்டிவிட்டியவோ டாக்ஸிக் பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸையோ உள்ள விடாதாம். அப்ப டைட் பபிள் ஆஃப் டோட்டல் ஃபோக்கஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, லாக்கிங் யோர் செல்ஃப் இன்சைட் அண்ட் ஆம்பியன்ஸ். அந்த ஆம்பியன்ஸ் காமாக இருக்கணும், செரீனாக இருக்கணும், சைலண்டாக இருக்கணும். இன்ஃபேக்ட் அந்த இடம் உங்களுடைய சாங்சுரி ஆஃப் சைலன்ஸாக இருக்கணும். உங்களோட எலீட் ஒர்க் இருக்கிறதுலே ப்ரொடக்டிவான உங்களோட மாஸ்டர் பீஸை நீங்கள் உருவாக்குகின்ற இடமா இருக்கணும். தாமஸ் ஆல்வா எடிசனினுடைய மென்லோ பார்க் லெபார்டரி மாதிரி, நெல்சன் மண்டேலாவினுடைய ராபன் ஐலாண்ட்ஸ் சிறை வாழ்க்கையில் அவர் வசித்த அந்த செல் மாதிரி, ஒவ்வொருத்தரும் அவங்களோட லெஜெண்டரி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த அந்த இடம் அவங்கள எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் அவங்களோட கீ ஒர்க்கில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண வச்சுச்சு. அப்போ உங்களை சுற்றி ஒரு போரஸ் மெம்பரேனை கிரியேட் பண்ணிக்கோங்க. இது மனதளவில் ஒரு ஆம்பியன்ஸ், அது உங்களோட ரூமாக இருக்கலாம், உங்களோட ஆஃபீஸ் ஒர்க் பிளேஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உட்ஸுக்குள்ளே போகிற ஒரு வாக்காக கூட இருக்கலாம். நேச்சர் வாக்கிங் ஹஸ் பீன் த மோஸ்ட் மெட்டஃபாரிக்கல் மோட் ஆஃப் மெனி லெஜெண்டரி பெர்ஃபார்மர்ஸ். மெட்டஃபாரிக்கல் மோட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மோட் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய கேஸில் சுற்றி, ஒரு பெரிய அரண்மனையை சுற்றி கட்டப்படுகின்ற ஒரு குளம். அந்த குளத்தில் முதலையெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்களாம். So it becomes difficult for the enemies to attack the castle. அப்போ உங்களுடைய அந்த ஒர்க் பிளேஸ், it should be bullet proof, it should be battle proofed, it should be fire proofed. அதுக்காக லட்சக்கணக்கில் செலவழித்து ஒரு ரூமை கெட்டுங்கன்னு சொல்ல வரல. which means metaphorically speaking, metaphorically paraphrasing, நெகட்டிவிட்டியோ இல்லை நெகட்டிவ் பீப்புளோ டாக்ஸிசிட்டியோ அந்த ரூம்குள்ளே வரக்கூடாது. It should fill the ambience only with positivity. So இந்த ரூம்குள்ள டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கவே கூடாது. And addiction to distraction is the end of your creative pursuits. டிஜிட்டல் டாமினன்ஸ்க்கு நீங்க அடிக்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட கிரியேட்டிவிட்டி இந்த உலகத்திற்கு வெளியே தெரியாது. It is easy to be busy. எல்லாரும் பிஸியா இருக்கலாம்.
இட் இஸ் ரியலி ஈஸி டு பி பிஸி பீயிங் பிஸி. பட் ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன் எங்கே போச்சு? ஸோ உற்பத்தி திறன் வேணும், ப்ரொடக்டிவாக இருக்கணும், பாசிட்டிவிட்டியை நான் ரேடியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல இடமா பிடிங்க. காம், செரீன், பாசிட்டிவிட்டி பொங்குகின்ற, டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத, டிவைசஸ் இல்லாத ஒரு இடத்த பிடிங்க. அந்த இடத்துல ஸ்பெண்ட் டைம்ஸ் ஒன்லி வித் புக்ஸ், ஒன்லி வித் பாசிட்டிவ் பீப்புள், ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் யுவர் மாஸ்டர் பீஸ். ஸோ இதுதான் டைட் பபிள் ஆஃப் டோட்டல் ஃபோக்கஸ். நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் பிளேஸ். உங்களை சுற்றி நீங்களாம் மனதளவில் மென்டலாக, ஸ்பிரிச்சுவலாக, இன்டெலெக்சுவலாக கிரியேட் பண்ணிக்கிற ஒரு போரஸ் மெம்பரேன். உங்களோட அனுமதி இல்லாமல் அந்த போரஸ் மெம்பரேனுக்குள்ள நெகட்டிவிட்டியோ, டாக்ஸிக் பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸோ, இல்லை உங்கள் மனசை புண்படுத்தக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய விஷயங்களோ உள்ள வரவே கூடாது. ஸோ திஸ் இஸ் அபவுட் டைட் பபிள் ஆஃப் டோட்டல் ஃபோக்கஸ். ஓகே, உங்களோட டைட் பபிள் ஆஃப் டோட்டல் ஃபோக்கஸை செட் பண்ணி முடிச்சாச்சு. யூ ஆர் இன்சைட் த டைட் பபிள் ஆஃப் டோட்டல் ஃபோக்கஸ். உள்ளே வந்ததுக்கப்புறம் எவ்ரிடே 90-90-1 ரூலை ஃபாலோ பண்ணுங்க. 90-90-1 ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, அடுத்த 90 நாட்களுக்கு, ஃபார் த நெக்ஸ்ட் 90 days, நாட்களினுடைய முதல் 90 minutes, உங்களோட டைட் பபிள் ஆஃப் டோட்டல் ஃபோக்கஸில் இருக்கிற 90 minutes, அடுத்த 90 நாட்களுக்கு உங்களோட டைட் பபிள் ஆஃப் டோட்டல் ஃபோக்கஸில் நீங்கள் செலவிடுற முதல் 90 minutes, 90 நிமிடங்களுக்கு ஒர்க் ஆன் ஒன் மாஸ்டர் பீஸ். ஒரு மாஸ்டர் பீஸில் ஃபோக்கஸ் ஃபெரோஷியஸ்லி, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வச்சு அதனுடைய எண்ட் ரிசல்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் ஆன் ஒன் கீ மாஸ்டர் பீஸ். Instead of working on many things, instead of multitasking, instead of working on many 1000 mediocre pieces or mediocre works or activities, work on one evident masterpiece. அடுத்த 90 நாட்களுக்கு முதல் 90 நிமிடங்கள் நான் ஒரு மாஸ்டர் பீஸில் ஒர்க் பண்ணுவேன். அந்த மாஸ்டர் பீஸ் எனக்கு வெற்றியை தரும், அந்த மாஸ்டர் பீஸ் என்னோட ஃபியூச்சர் க்ளோரியை டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சு, புரிஞ்சு, அறிஞ்சு ஒர்க் பண்ணி சொல்லி அடிக்கிறீங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த 90-90-1 ரூல். ஸோ டைட் பபிள் ஆஃப் டோட்டல் ஃபோக்கஸ்குள்ளே வந்தாச்சு, 90-90-1 ரூலை அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க வேண்டிய கீ இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், த 60-10 மெத்தட். ஆல் ஒர்க் அண்ட் நோ பிளே மேக்ஸ் ஜாக் அ டல் பாய் அப்படின்ற ஒரு ப்ராவர்ப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ என்னடா இது 90 minutes நான் புஷ் பண்ணி ஐ ஹாவ் டு ஒர்க், அதுக்கப்புறமும் என்னோட டே அன்ஃபோல்ட் ஆகுது, ஐ வில் ஹேவ் அ லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் உங்களோட வேர்வை சிந்துறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பலன் இருக்கும். சக்ஸஸ் ஆர் ஜீனியஸ் இஸ் 1% இன்ஸ்பிரேஷன் அண்ட் 99% பெர்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் போட தெரிஞ்சிருக்கணும். யூ நீட் நாட் டயர்சம்லி ஒர்க், யூ நீட் நாட் டயர்லெஸ்லி ஒர்க் பீப்புள். என்ன பண்ணலாம் அப்படின்னா 60-10 மெத்தட் படி 60 minutesக்கு ரொம்ப ஃபெரோஷியஸாக உங்களோட ஸ்பிரிச்சுவல் மசில்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ஆழ்ந்த கான்சென்ட்ரேஷனோட ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க, இல்லை ஒரு விஷயத்தை செய்ய, இல்லை ஒரு வேலையை பாருங்க. ஆஃப்டர் 60 minutes 10 minutes பிரேக் சங்க்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ யூ ஒர்க் ஃபார் 60 minutes, டேக் அ பிரேக் ஃபார் 10 minutes. அப்போ இந்த 60-10 மெத்தட் என்ன சொல்லுது அப்படின்னா 60 minutes கான்சென்ட்ரேட்டட் எஃபர்ட் போடுங்க, 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த பிரேக் டைமில் யூ கேன் ரீட் அ புக், யூ கேன் லிசன் டு சாங்ஸ், யூ கேன் மெடிடேட், யூ கேன் கோ ஃபார் நேச்சர் வாக்கிங், சைக்கிள் ரைடிங், இந்த மாதிரி ப்ரொடக்டிவாகவே யூஸ் பண்ணுங்கள் அந்த 10 minutesையும். படுத்து தூங்கலாமா? அஃப்கோர்ஸ் ஸ்லீப் இஸ் த பெஸ்ட் மெடிசன் அண்ட் ஸ்லீப் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி அ ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன். ஸோ ஷார்ட் சங்க்ஸ் ஆஃப் நாப்ஸ் எடுங்க. சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் வந்து மாங்குன்னு வேலை பார்ப்பாங்க. ஒரு 3 hours ஸ்லீப் போதும், உங்களுக்கு 4 hours ஸ்லீப் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா they definitely plan their work schedule. They definitely have planned break chunks in between huge chunks of work that they do. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, லெஜெண்டரி பெர்ஃபார்மராக ஆகணும், என்னோட ஒர்க்ஸை சீக்கிரமாக நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நபராக இருந்தால் 60 hours ஒர்க் பண்ணுங்க. ஒரு ஸ்ப்ரிண்டர் மாதிரி ஓடுங்க. டோன்ட் ரன் லைக் அ மேரத்தானர். ஒரு மேரத்தானர் ஸ்லோவாக தான் ஓடுவார், ஹி டோன்ட் ஸ்ப்ரிண்ட். 20 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடுற ஒரு மேரத்தானரால் எப்போவுமே வந்து உசைன் போல்ட் வேகத்தில் ஓட முடியாது. மேபி டுவர்ட்ஸ் த லாஸ்ட் 200 meters ஆர் த லாஸ்ட் 100 meters அப்போவே பாதி எக்ஸாஸ்ட் ஆகி தான் இருப்பார். ஹீல் ஹேவ் டு புஷ் ஹிஸ் மசில்ஸ் டு ரீச் த ஃபினிஷ் லைன்.
ஆனால் ஒரு ஸ்ப்ரிண்டரோட ஆக்ஷன் என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேஷ் லிமிட் வரைக்கும் 100 meters டேஷ் ஆர் 200 meters டேஷ் ஆர் 300 meters டேஷ் இட் பி எனிதிங், அந்த டைமில் எடுக்கிற அந்த ஒரு புஷ், த இனிஷியல் கிக் ஸ்டார்ட் வில் கிவ் ஹிம். அதுக்கப்புறம் தே டோன்ட் ரன். ஓடி முடிச்சதுக்கப்புறம் தே கோ ரிலாக்ஸ், ஸ்ப்ரே on the joints that are in pain. So this is all about the 60-10 methodology people. அடுத்த 90 டேஸ்க்கு நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கிற இந்த டாக்டிக்ஸ் ஃபார் ஜீனியஸ் மாடல், இன்ஃபேக்ட் ராபின் சர்மாவினுடைய புக்கில் இருந்து நான் படித்து இன்ஸ்பயர் ஆன இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஹோப் திஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் 90 டேஸ் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. உங்களோட மாஸ்டர் பீஸ் என்னவா இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த மாஸ்டர் பீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். டைட் பபிள் ஆஃப் டோட்டல் ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேட் பண்ண முடிகிற ஒரு அமைதியின் சரணாலயமான சாங்சுரி ஆஃப் சைலன்ஸான ஒரு இடத்த தேர்ந்தெடுங்க. அந்த இடத்துல 90 டேஸ்க்கு ஃபஸ்ட்டு 90 minutes ஒரு மாஸ்டர் பீஸ் ஆக்டிவிட்டியில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்படி கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப எஃபர்ட்ஸ் போடுங்க, பட் பிளான்டாக டைம்டாக எஃபர்ட்ஸ் போடுங்க. 60 minutesக்கு ஒர்க் பண்ணுங்கள், 10 minutes பிரேக் சான்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் the tight bubble of total focus, the 90-91 rule, the 60-10 method. இது மூணையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 2021 மிச்ச பாதி அமோகமாக இருக்கும் அப்படின்னு ரமேஷ் கிருஷ்ணன் சொல்லலை, சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற ஜீனியஸஸ் ஏன் டாப் நாச் பர்ஃபார்மர்ஸாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா BDNF அப்படின்னு சொல்லப்படுற பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர்ஸ் ரிலீஸ் ஆகலாம் இந்த மாதிரி பிளான்டான ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் ஸ்டைலை நம்ம வாழும்போது. இந்த BDNFன்னு சொல்லப்படுற பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹார்மோன்ஸ், டோபமைன், செரட்டோனின் அண்ட் நார்எபினெஃப்ரின். இந்த டோபமைன் என் உடம்புல அதிகமாக சுரக்குது அப்படின்னா எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் வந்துக்கிட்டே இருக்குமா. நார்எபினெஃப்ரின் என் உடம்புல அதிகமாக சுரக்குதுன்னா நான் நல்ல பெர்ஃபார்மராக இருப்பேனா. செரட்டோனின் என் உடம்புல அதிகமாக சுரக்குது அப்படின்னா ஃபீல் குட் ஹார்மோனாக இருக்குமா, எப்போவுமே சுகமாக நிம்மதியாக ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேனா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட BDNF அப்படின்னு சொல்லப்படுற பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர்ஸ் அதிகமாக சுரக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபால் இன் டு அ சிஸ்டமேட்டிக் லைஃப் ஸ்டைல். நான் இப்போ சொல்லிக் கொடுத்த, இன்ஃபேக்ட் ராபின் சர்மா நமக்கு சொல்லிக் கொடுத்து நான் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டைட் பபிள் ஆஃப் டோட்டல் ஃபோக்கஸ், 90-91 ரூல், 60-10 மெத்தடாலஜி, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. பி பாசிட்டிவ் மோட்டிவேஷனல் ஃபோரமை ஆல் சோஷியல் மீடியா லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லிங்க்டின் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர், கமெண்ட். Thank you so much. I'll meet you all once again in another fabulous video. வணக்கம்.